ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி போன்ல பேசிப்போம், நேர்ல பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசுறோம். உங்களுக்கு தாட்சாயணி வந்து அண்ணாமலை படத்துல ரஜினிக்கு டாக்டரா ஆக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடில இருந்தே ரொம்ப ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு நாங்க. ஏன்னா நாங்க எல்லாம் சாலிகிராமத்துல ஒன்னா சுத்தினவங்க, கிளாஸ்க்கு போனவங்க, டான்ஸ் கிளாஸ், அது இல்லாம வந்து ஜிம்முக்கு போயிருக்கோம். ஆனா நிறைய விஷயம் நாங்க வந்து ரொம்ப போன்லயே பேசிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா பேசுவோமா. நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல? நீங்க எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்ணிக்கிறானே? ஒண்ணா உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸா இருந்தது. ரொம்ப வருஷமா நிறைய விஷயங்கள் பேசணும், பாலாம்பிகா கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க கேக்குறப்ப நான் வீட்டுல இல்ல, நான் இருக்கிறப்ப அவங்க பிஸி. சோ இவங்க இப்ப வந்து தெலுங்கு சீரியல் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப பிஸியா இருக்காங்க. இவங்களை பத்தி நான் சொல்லணும்னா, ஒரு ரசிகையா நான் அப்ப ஆர்டிஸ்ட் தான், இவங்க ஆர்டிஸ்டா தான் இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போதெல்லாம் இவங்களும் நிறைய மூவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பேரும் வந்து ஒன்னா நடிச்சது இல்ல. ஒரு ஆர்டிஸ்டா தெரியும். பாலாம்பிகானா நிறைய பேர் சொல்லுவாங்க, பாலாம்பிகா நிறைய இடத்துல அவங்க பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, அப்பெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஆக்ட் பண்ண படம் நடிச்ச உடனே நமக்கு ரசிகர்கள் லெட்டர் நிறைய வரும். நிறைய என்னோட லெட்டர் நிறைய பேரு, என்னோட லெட்டர்ஸ் மாறி உன் வீட்டுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு, உன்னோட லெட்டர்ஸ் என் வீட்டுக்கு வந்திருக்குது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா நான் கேள்விப்பட்ட விஷயமே, ஆடியன்ஸா நான் வந்து பாலாம்பிகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து ராசாத்தி வரும் நாள், அதுல ஒரு சாங்ல வருவாங்க. ரொம்ப அழகா காட்டுவாசி பொண்ணு மாதிரி ஒரு காஸ்டியூம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ட்ரெஸ். அதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த சாங். டீச்சட்டி கையில எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாலம்னு ஒரு படம் முரளி வச்சு பண்ணாங்க, தங்கச்சியா. ஆனா நீங்க எடுத்த படம், நான் எடுத்த படம் வந்து என்னாசை தங்கச்சி. அந்த படத்துல அப்பா ப்ரொடியூசர், ராம்கி ஹீரோ, ராம்கிக்கு ஜோடியா நான் பண்ணேன். நாங்கெல்லாம் ஒரே ஏரியால தான் இருக்கோம். இருந்தாலும் இங்கதான் பாலாம்பிகா வீடு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூசர் ஆனாங்க, படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வாக்கிங் போகும்போது அந்த ஸ்ட்ரீட்ல தான் நான் போவேன். இவங்க தங்கச்சி, இவங்களுக்கு முன்னாடி இவங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆஃப்டர் ஃபீல்ட் அவுட், அதாவது நாங்க வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தைங்க, சோ அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கும் போதுதான், நாங்க எதாச்சும் ஸ்கூலுக்கு குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கும் போது நாங்க எதாச்சும் மீட் பண்ணோம். பாலாம்பிகா அங்க வராங்க, அவங்க பிள்ளைங்க இங்கதான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சோ எல்லாருமே ஒரு இடத்துல நாங்க ஒரு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சுது. சோ இவங்களெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். சோ ஒவ்வொருத்தரையா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அப்பெல்லாம் நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், குடும்ப பெண்கள் அப்படி இருந்தோம். குழந்தைங்களை பாத்துக்கிறது எங்க வேலையா இருந்துச்சு. ஆமா, அதுக்கே நேரம் சரியா இருந்தது. சோ அந்த மாதிரி இருந்தோம். இவங்களும் நடக்காத நடையில நடந்துட்டே இருப்பாங்க, அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம், நீங்க எதுக்கு இப்படியே இருந்துட்டு இருக்கீங்க, நடிக்கலாம்ல, நடிக்கிறத விட்டு ஏன் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு நான் இவங்களுக்கு அட்வைஸும் ஐடியா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்க வந்து நடிக்க வந்துட்டாங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம ரீஎன்ட்ரி வந்து முதல்ல என்ன தெரியுமா பண்ணோம், கேம் ஷோ தான் பண்ணோம். எல்லா சேனல்லையும் கேம் ஷோ நாங்க 2 பேரும் ஒன்னா பண்ணிருக்கோம். தாட்சாயணியை கேட்டா என்ன ரெஃபர் பண்றது, கேட்டா தாட்சாயணி ரெஃபர். அதுக்கப்புறம் தான் சீரியல் பண்ணேன். பிரியமானவள், நாதஸ்வரம், வம்சம், நிறைய சீரியல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ணது வம்சம் தான் இவங்க பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து மறுபடியும் நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் இருக்கும். இந்த மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்குன்னு திட்டுவாங்க, இவ்வளவு போய் இழுத்துட்டு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நாங்க நடிக்க வந்த டைம்ல எல்லாரும் ஒல்லியா இருப்போம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும் நடிகன் பண்ணும்போது. தாட்சாயணிக்கு ஒரு 18 இருக்குமாப்பா. ரொம்ப சின்ன பொண்ணு. நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நடிக்க தெரியும். டயலாக் வந்து டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை செய்வோம். கூட அப்பா வருவாங்க. இப்படிதான் எங்களுடைய காலகட்டங்கள். எங்க அம்மா வருவாங்க. ஆமா, எங்க அப்பா வருவாரு. அப்போ நாங்க இருந்த காலகட்டத்துல எல்லாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஈகோ அது இதெல்லாம் இருக்காது. அப்பெல்லாம் ஈகோன்னா என்னன்னு தெரியாது. இல்ல, ஏன் ஈகோ இருக்காது தெரியுமா, இப்ப வந்து கேரவன் இருக்கு. நம்ம நடிக்கும் போது கேரவன் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒன்னா உட்காருவோம் எல்லாருமே. டைரக்டர் உட்கார்ந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னாதான் டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. நான் நடிகன் பண்ணும்போது நானு, சத்யராஜ் சார், மனோரமா, கவுண்டமணி சார் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஷூட்ல இருக்கும்போது, ஷார்ட் முடிச்சு நம்ம வரும்போது நாங்க ஒன்னா உட்காந்து பேசிப்போம். சோ ஏதோ ட்ரெஸ் மாத்தணும்னா எங்கேயாவது ஒரு ஓலை வீடு, குடிசை வீடு, எங்க யூனிட் வண்டில எல்லாம் ட்ரெஸ் மாத்திருக்கோம். சோ அது என்ன ஆகுதுன்னா,
ஒரு கம்யூனிகேஷன், ஃபேமிலியா தான் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஃபேமிலி அந்த கம்யூனிகேஷன் மாதிரி இருந்தது. பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், புதுசா நடிக்க வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி இல்ல, அவ்வளவு ஜாலியா இருந்ததுங்க. ஆனா அதெல்லாம் நினைக்கும் போது மிஸ் பண்ணிட்டோம் நாங்க நிறைய. திருப்பி அந்த காலம் வராதான்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்லையா? ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே நண்பனே. இல்ல வராது. அந்த காலம் வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, ஹாப்பியான சினிமா மூமெண்ட் அதெல்லாம். சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நடிக்கவே தெரியாது. நடிக்கவே தெரியாது. எங்களை வந்து டைரக்டர் கேட்பாங்க, ஏமா டயலாக் கொடுத்தா ஒழுங்கா நடிப்பியா, டயலாக் கொடுத்தா ஒழுங்கா பேசுவியா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா. ஆமா ஏன்னா அப்ப உள்ள டைரக்டர்ஸ் எல்லாம் நம்மள நடிக்க வச்சிருவாங்க, ஆமா. நடிக்க வச்சிருவாங்க. அதனால எங்களுக்கு வந்து பயம் கிடையாது. அப்ப திட்டும் போது நான் இவரு எப்பப்பா திட்டிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. ஆனா இப்ப நினைக்கும் போது அவர் திட்டினது எவ்வளவு வேல்யூன்னு தெரியுது. மூவிஸ்லாம் வந்துட்டு கேஸ் ரோஹித் சார் டைரக்ஷன், அவர் வந்துட்டு உட்காந்துட்டு திட்டுறதுக்குலாம் வராது. உட்காந்து அவர் திட்டிட்டு இருப்பாரு, அதை அப்படியே கேட்ச் பண்ணி நான் திட்டிட்டு இருக்கேன் பையன் அது இதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் மூவில. சோ அதுக்கப்புறம் ரஜினி சார் மூவி, அண்ணாமலை படம் பண்ணல ரஜினி சாருக்கு டாக்டரா, அந்த அதெல்லாம் எப்படி அந்த மூமெண்ட் இருந்துச்சு உனக்கு சொல்லு. அண்ணாமலை மூவி கிடைச்சது வந்து காட் கிஃப்ட் தான் நான் சொல்லணும். பெரிய கனவு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவரோட ஃபேன் நாங்க. எங்க வீட்டுல வந்து கேலண்டரா இருக்கும். அதாவது ரங்கா படம், போக்கிரி ராஜா, மனிதன், அந்த மாதிரி கேலண்டர்லாம் இருக்கும். அதை பார்த்து பார்த்து டெய்லி ரசிச்சுக்குவோம் நாங்க. சோ அந்த மாதிரிலாம் பார்த்து ரஜினி சார்னால ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் படம் எந்த படம் வந்தாலும் அந்த வயசுல அப்பவே எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. மன்னன் படத்துல பாத்தீங்கன்னா அவரு டிக்கெட் வாங்கிட்டு வெளியில வருவார்ல, அந்த மாதிரி. அது வந்து கிருஷ்ணா தியேட்டர் இருக்கு, கிரவுன் தியேட்டர், கிருஷ்ணா தியேட்டர்னு. அங்க வந்துட்டு இப்படித்தான் டிக்கெட் வாங்கிட்டு வெளியில வந்ததா அப்பாடா அப்படின்னு ஒரு காத்து வரும். இப்படி எல்லாம் படம் பாக்கணும். எங்க வீட்டுல நிறைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் சும்மா வெளியில வந்துட்டு அந்த டிக்கெட்டை பார்த்தாதான் ஒரு சந்தோஷம் உயிர் வரும். சோ அந்த மாதிரிலாம் ரஜினி சார் படம் பார்த்தே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நினைச்சு கூட பாக்கல, நான் இண்டஸ்ட்ரிக்கு எங்க ஃபேமிலிலாம் சினிமாக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் சினிமாக்காக. எங்க அம்மா உங்க சொன்ன மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு 15 வயசு பொண்ணுன்னா அப்ப எங்களுக்கு புடவை கட்டி மகாநடின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா. சோ அந்த படத்துல அந்த ஹீரோனை காட்டுவாங்க இல்லையா, ஒல்லியா இருப்போம். அதனால ரொம்ப மெச்சூர்டா தெரியணும்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு வயசு என்னன்னு கேட்டா 16 வயசு 17 வயசு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டா காட்டுற மாதிரி இது பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாதிரி கம்பெனியா பாரதி ராஜா சார் ஆபீஸ்ல ஒரு மாசம் உட்காந்துருப்போம் வாசல்ல. சோ அந்த சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரஜினி சார் படம் ஒண்ணு இருக்கு, அதுல செலக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வர சொன்னாங்க. அப்போ ஷூட்டிங் ஏவிஎம்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. நானும் என் தம்பிய வந்துட்டு என்னோட ராசி ட்ரெஸ் ஒண்ணு இருந்தது, சுடிதார். ஆமா, அது நான் போட்டுட்டு போனேன். அது என் தம்பி போட்டுட்டு நாங்க போனோம். ஏவிஎம்ல போனதுமே அங்க ஒரு செட் போட்டு சரத்பாபு சார் ஃபேமிலி அவங்களோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. வெளியில ராதாரவி சார் உட்காந்துட்டு இருந்தாரு. சார் டேரக்டர் சார் பாக்கணும், போங்க உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போனதுமே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டேரக்டர் சார் பார்த்தோம். பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அதோட நாங்க வந்து ரஜினி சார்ல நாங்க பாக்கல. ஐயோ அவர் பாக்கலையே, நம்ம நடிக்கிறோமா இல்லையா எதுவுமே தெரியாது. நாங்க சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நான் தூங்கிட்டு கனவு கண்டு ரஜினி சார் வந்துட்டு நடிக்கிற மாதிரி ஓகே சொல்லி நான் நடிச்சுட்டா மாதிரியும் முடிச்சு பார்த்தா அது கனவு. இந்த கனவு நனவாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரஜினி சார் பாக்கணும், அவரோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே வாகினில நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனோம். அதாவது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. நம்மள நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம சரியா நடிக்கலன்னா நம்மள ரிஜெக்ட் பண்றதும் இருக்கு. சோ அந்த மாதிரி ஏதோ நடக்குமோ அப்படின்னு அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நான் என் மூஞ்சி சரியா இருக்காது, உம்முன்னு இருப்பேன் நானு, எதையோ வேண்ட மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் சோ அந்த மாதிரி ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எங்க அம்மா திட்டிருக்காங்க, மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க, உங்ககிட்ட பக்கத்துல யாரும் வந்தாங்கன்னா 7 மைல் தூரத்துக்கு ஓடி போயிடுவாங்க அப்படின்லாம் திட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ அங்க வாகினி ஸ்டுடியோக்கு போனோம், ரெடி ஆனோம். அப்போ திடீர்னு வந்துட்டு மேக்கப் மேன் வந்துட்டு சொன்னாங்க மேக்கப் போட சொல்லிருக்காங்க. சோ ஒரு காஸ்டியூம் எடுத்து வந்து ரூம்ல முன்னாடியே காஸ்டியூம்லாம் வந்து ஆமா சுடிதார் ப்ளூ கலர் சுடிதார் ஒண்ணு பிளாக் ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் அந்த சுடிதார் மேக்கப் போட்டாங்க. மேக்கப் போட்டுட்டு வெளியில அங்க போய் எடுத்துட்டு போய் யார்கிட்ட காட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ப்ளூ ட்ரெஸ் தான். பட் எனக்கு பிளாக் ட்ரெஸ் தான் பிடிச்சது. ஆனா ப்ளூ ட்ரெஸ் தான் ஓகே பண்ணாங்க. அது நைட் எஃபெக்ட்ங்கிறதுனால ப்ளூ ட்ரெஸ் ஓகே பண்ணிருக்காங்க. அது சொல்றேன். ரஜினி சார் கிட்ட நான் அடி வாங்குவேன் இல்லையா,
ஆமா. அதுல வர சில சீன்ஸ் பண்ணிருந்தாங்க. அவர் நான் எதிர்த்து பேசுற மாதிரி அந்த மாதிரி சீன் பண்ணி. அப்போ அது ஃபர்ஸ்ட் என்னன்னா உள்ள என்ட்ரி ஆனதுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு அது இருக்க ரஜினி சார் பாக்கல. போறேன் நானும் நினைச்சிட்டு போனேன். போனதுமே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். போனா அவர் அங்க இருந்தாரு. அங்க இருந்து அப்படியே வராரு, கிட்ட வராரு. வரும்போது நான் என்ன நினைச்சேன், யாரையும் பார்க்க வராங்க போல இருக்கு, நம்மள எதுக்கு பார்க்க வராங்கன்னு நினைச்சா. வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டாரு. இதே இடத்துல அவர் இருக்காரு, இங்க வந்து இப்படி பிடிச்சிட்டாரு. அப்படி இருந்த மனுஷன் எனக்கு உண்மையிலே மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆச்சு. மனோரமா ஆச்சுக்கிட்ட என்னோட டாக்டர் ஆக்ட் பண்றாங்க தாட்சாயினி அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு அவங்க விஜயகுமார் சார் கிட்ட எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தாட்சாயினி நானே சொல்லல, எல்லார்கிட்டயும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. நிஜமாவே அந்த ஒரு பயங்கிறது போயிடுச்சு. நம்ம கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் வந்துடுச்சு. அதுதான் சொல்றது சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இன்னைக்கும் அவர் வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஒரு குழந்தை மாதிரி. அதாவது இன்னைக்கும் எல்லாருமே ரொம்ப பைத்தியமா இருக்காங்க ரஜினி சார் சொல்லிட்டு. அந்த பேரு சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வந்து சாதாரணமா வந்துடாது. அவர் அந்த மாதிரி இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஒருத்தர் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டுன்னா அண்ணாமலையில ரஜினி சார் பொண்ணு நினைச்சு தாட்சாயினி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குல நான் எப்படி போவேன்னு எனக்கு தெரியல, எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. கடினமான ஒரு இது. அங்கேயும் நல்லா தெலுங்கு பேச கத்துக்கிட்டாங்க. ஆமா அங்கேயும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேரா இருக்கு. எல்லாம் தாண்டி இப்போ ஃபேமிலியில செட்டில் ஆயிட்டோம். அவங்களுக்கு 2 பையன், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்படி அவங்களோட லைஃப் பார்த்துட்டு அப்படியே இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஏன்னா பொண்ணு கூடதான் இப்ப 2 வீலர்ல வந்து இறங்கினேன். தாட்சாயினி வீட்டுல ரொம்ப கிட்டதான் எங்க வீடும் தாட்சாயினி வீடும். நிஜமாவே வந்து எல்லாருக்குமே எல்லா லைஃபும் அமைஞ்சிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்டா இருந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க. சோ அவங்க மறு தானே, அவங்க சொந்தம் தான், மறு மாமா தான் அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட மாமியார் ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரோட அந்த மாதிரி கூட்டு குடும்பமா எப்படி கிடைப்பாங்க. சோ எங்களை புரிஞ்சுக்கிட்டு சோ எனக்கும் அதே மாதிரிதான் நல்ல மாமியார், நல்ல ஃபேமிலி, 2 பையன், மாமியார் இங்கதான் இருக்காங்க, ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல மாமியார் மாமனார், நல்ல ஃபேமிலி, அம்மா மாதிரி நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரே குறை என்னன்னா எங்களுக்குள்ள என்ன சண்டை வரும்னு பார்த்தா நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேங்கிறது ஒரு சண்டே வரும். சரி ஓகே, ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நானு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, மொண்டு ஊத்திட்டு இருந்தேன்ல சொன்னீங்க. நான் முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தேன். அப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. மழை பெய்ஞ்ச உடனே அந்த ஃபிளட்ல எனக்கு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள வந்தாலும் நானே என் பசங்களை சேர்ந்து மொண்டு ஊத்திக்கிட்டே இருப்போம். ஒரு 2-3 நாளைக்கு நாங்க தூங்கவே இல்லை, நாங்க பசங்க தான். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்ப நான் வந்து கொஞ்சம் நல்ல கடவுள் நல்ல ஒரு பிளாட்ல வச்சிருக்காரு, மேல மாடியில இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அந்த வீடியோல பாக்கும்போது ஒருத்தர் வீடு ஃபேனுக்கு கீழே வரைக்கும் இருக்கு தண்ணி. அந்த தண்ணி உள்ள இருந்து ஒரு பையனை தூக்குறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நான் கண்ணே கலங்கிட்டேன். எப்படி இருந்திருக்கும் அந்த இல்ல. நேத்து நைட்டு நான் ஒரு வீடியோ நான் என்ன கேக்குறேன், மழை தண்ணி வரும்போதாவது வெளியில டக்குன்னு போயிருக்க மாட்டாங்க. ஆனா குழந்தை தூக்குறாங்க அது தண்ணியில பையன் எடுக்கிறாங்க, பாதுகாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி மக்கள் வந்து. எனக்கு என்னன்னா சென்னை அப்படின்னாலே வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கை கொடுக்குற சென்னை. எவ்வளவு கஷ்டத்துல வரவங்களும் இன்னைக்கு சூப்பர் ராஜா மாதிரி வாழறாங்க இந்த சென்னையில. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பையன், அவன் வந்து வடிவேல் மாதிரியே இருப்பான். பேக்ரவுண்ட் வந்து நல்ல வசதியானவங்க தான். அவன் வந்து சினிமா மேல ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டான். சென்னையில போனா பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. சோ சினிமா இண்டஸ்ட்ரியில யாருமே அவனுக்கு தெரியாத அந்த மாதிரி சென்னை பீச்ல வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்கான். அப்போ எதாச்சியா என் தம்பி பார்த்துதான் அவனை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கான். எங்களை வச்சு அப்படியே மூவ் ஆகி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வந்துட்டான். அப்போ அவன் வந்துட்டு சொல்லுவான் ஒவ்வொரு விஷயமா, அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா, அக்கா நான் சைக்கிள் வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா, அக்கா நான் 2 வீலர் வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அக்கா நான் ஆட்டோ ஓட்டுறேன்க்கா, ஆட்டோ வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னான். சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அதுக்கப்புறம் நான் நிறைய ஷோஸ் எல்லாம் போறேன்க்கா, நான் கார் வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னான். அப்ப நான் கூட கார் வாங்கல, கார் வாங்கிட்டேக்கான்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அக்கா எனக்கு கல்யாணம்க்கா அப்படின்னு சொன்னான். சோ அந்த கல்யாணத்துக்கு நான் போறேன். ரொம்ப கிராண்டா சூப்பரா நல்ல சாப்பாடு போட்டு நல்ல விமர்சையா பண்ணியிருந்தான் அந்த கல்யாணத்தை. கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்குவா. சோ கடவுள் இந்த சென்னையை நம்பி வராங்களே, இது சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அப்பெல்லாம் பார்த்தா இந்த சிங்கார சென்னை நார்மலா இருக்கும். அப்பெல்லாம் பாப்புலேஷன் அதிகமா கிடையாது, ரோடெல்லாம் காலியா இருக்கும். சோ அப்போ இந்த மழையில வந்தாலும் அப்ப மக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. தண்ணி இப்ப பேசுறதுன்னு வச்சுக்கோ, தண்ணி வாயை திறந்து பேசுது. என்ன பேசும்? எனக்கு எங்க இடம் கொடுங்க, நான் போறதுக்கு இடம் வேணும்ல. மழை பெஞ்சு தண்ணி வருது, தண்ணி எங்க போகும்? தண்ணி போறதுக்கு தண்ணிக்கு இடம் கேக்குது. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடு. அந்த இடத்தெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருந்தா தண்ணி எங்க போகும்? வீட்டுக்குள்ளதான் தண்ணி வரும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் ஏரி இருக்கிற இடத்துல எல்லாம் வீடு கட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏரி இருக்கிற இடத்து இல்லாம அந்த சிட்டில கட்டிட்டு போட்டா பெட்டர். இல்ல அது என்னமோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கட்டுறாங்க கட்டல, அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்றது தெரியல. ஆனா நம்ம தானே அங்க வசிக்கிறோம், மக்களா இருந்து நம்ம தானே இந்த இடத்துல தண்ணி வரும் வராது. இந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ்னு கட்டி விட்டுறாங்க, எதுக்குமே பிரயோஜனம். அதாவது அந்த பணம் ஒரு 20 வருஷத்துல அந்த பில்டிங்கோட வேல்யூ 20 வருஷம் தான். நிறைய பில்டிங்க கட்டி விட்டுட்டு அது 1.5 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சம்பாதிச்சு அதுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு சென்னை அப்படின்னும் போது தமிழ்நாடு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுதான் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் போய் கவர்மெண்ட் மேலயும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, யாரையும் நம்பாதீங்க. நீங்க தனிச்சு நின்னு தைரியமா முடிவெடுங்க, தைரியமா இருங்க. கொரோனா வந்தது, அதுக்கு முன்னாடி பூகம்பம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளட் வந்துச்சு. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி புயல் காத்து ஃப்ளட் ஏதாவது நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கு. அதனால எல்லாம் சேஃபா இருங்க. திருப்பி இந்த ஃப்ளட் இதோட முடிய போறது இல்ல, திரும்பியும் வரும். அதனால எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்க கூடிய மனப்பக்குவத்தோட கடவுள் கொடுக்கணும். நம்ம கடவுள்கிட்டயும் வேண்டிப்போம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் எங்களை பத்தி நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுல, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு எங்களை பத்தி தெரியப்படும் நிறைய விஷயம் இருக்கு. டைம் பத்தல. நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணும். தாக்ஷாயினிஸ் டைரி. சோ பாலம்பிகா கூட இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் பாலம்பிகா தான். ஆக்ட்ரஸ் பாலம்பிகான்னு யூடியூப் சேனல் இருக்கு, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதை வச்சுதான் நாங்க இது பண்ண முடியும். இந்த கமெண்ட் தாங்க முக்கியம். என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். God bless you. Thank you. Thank you.